ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவர் தரும் சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, திருவருகை கால 4ஆம் ஞாயிறு, 4ஆம் மெழுகுதிரி, த ஏஞ்சல் கேண்டில் ஆர் தி கேண்டில் ஆஃப் லவ். இது அன்பின் மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகிறது. மீட்பரின் பிறப்பை பற்றிய நற்செய்தியை வானதூதர்கள் அறிவித்தனர். கடவுள் இவ்வுலகை மீட்பதற்காக தம் ஒரே மகனையே அனுப்பினார். ஏனெனில் அவர் நம்மை அன்பு செய்தார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். யோவான் 3:16-17 என்ற அன்பின் செய்தியை இந்த மெழுகுதிரி சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த திருவருகை கால 4ஆம் மெழுகுதிரியை நம் திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவொரு இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிவோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை தந்து, ஒரு வாரத்தை தந்து, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிப்பதற்காக இந்த பேராலயத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதற்காக நன்றி சொல்லி, அவர் தருகின்ற அருள் ஆசிரியரை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு விதமான பொறுப்பை தந்திருக்கிறார். பொறுப்பில்லாதவர்கள் யாரும் இந்த உலகில் இல்லை. அந்த பொறுப்புகளை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம், அவைகளில் எப்படி பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்பி தேடுகிறார். பொறுப்புள்ளவர்கள் குடும்பத்தில் இருக்கிறோம், தனியறத்தில் இருக்கிறோம், துறவரத்தில் இருக்கிறோம். எந்த அறத்தில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நிறுத்தி நிதானமாக செய்ய வரம் வேண்டுவோம். தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் சென்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலே தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, உன் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார்.
இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோம நகர் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைக்கப் பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு
இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்து உரியவர்களாய் இருக்க அழைக்கப் பெற்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இம்மானுவேலே சட்டம் இயற்றும் எம்மரசே, இறைவனாம் எம் ஆண்டவரை எமை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறை அருளோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை நெருங்கி 4வது வாரம் திருக்காலத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்திலே ஆண்டவரது பிறப்பு விழாவை நாம் கொண்டாடப் போகிறோம். இந்த நேரத்தில் உங்களோடு இந்த வாரம் இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய 3 வாசகங்களும், குறிப்பாக நற்செய்தி வாசகம், நம்மை
இயேசுவின் பிறப்பு பெருவிழாவுக்கு சிறப்பாக தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றது. எப்படி? இன்றைய நற்செய்தியை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் பார்ப்போம். ஒன்று, நற்செய்தியின் பின்னணி, அது மரியாவை பற்றியது. நீதிமானாகிய நேர்மையாளராகிய யோசேப்பை பற்றி 2வது பகுதி. குடும்பத்தின் பொறுப்பாளராக யோசேப்பு செயல்பட்டது 3வது பகுதி. யோசேப்பு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? இது 4வது பகுதி. 1, நற்செய்தி பின்னணி, அது மரியாவை பற்றியது. யூத மரபுப்படி திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் திருமண உறவு கொள்வதில் தவறு இல்லை. ஏனெனில் பெண்கள் தனது பெற்றோருடன் அவருடைய வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். அவள் தனது வருங்கால கணவருக்கே முழுக்க சொந்தமானவள். இதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த உரிமைகளை சேர்ந்து வாழ்வதற்கான உரிமையை மரியாவும் யோசேப்பும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. மரியா அவருடைய வீட்டிலே இருந்தார், யோசேப்பு அவருடைய வீட்டிலேயே இருந்தார். அதைத்தான் நாம் கூடி வாழ்வதற்கு முன் என்று படிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தனித்தனியாகவே வாழ்ந்த அந்த நேரத்தில் தன் மனைவி மரியா கருவுற்றிருப்பதாக கூறியவுடன் யோசேப்புக்கு ஒரு பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. இதுதான் பின்னணி. மரியாவுக்கு நடந்தது இவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சிறிய குழப்பத்திற்குள் அவர் வருகிறார். 2வது, நீதிமானாகிய நேர்மையாளரான யோசேப்பு. நீதிமான் அல்லது அதனுடைய இணைச்சொல் நேர்மையாளர் என்பது சாதாரணமாக நாம் சொல்லுவதல்ல. நல்லவையா, நீதிமான் சொன்னதை செய்வார் போவார் என்று யதார்த்தமாக நாம் பேசுகின்ற அந்த அர்த்தம் அல்ல இது. இங்குதான் நாம் யோசேப்பை சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அன்போடும் வாழ முடியும். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இதனுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் அழுத்தமானது. எபிரேய சொல்லிலே இது 2 பொருள்களை தருகிறது. ஒன்று, நீதிமான் அல்லது நேர்மையாளர் என்பவர் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை செய்கின்றவர். திருவுளத்தை, கடவுளுடைய கட்டளையை அறிந்து கடவுளுக்கு என்றும் எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர், வழி மாறாதவர், வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல். 2வது, அதனுடைய அர்த்தம் கடவுளின் இரக்கம் உள்ளவர், கடவுளுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பவர், பிறர் மேல் கருணை உள்ளவர், தன்னை பிறரில் எண்ணி பார்க்கின்றவர். இந்த துன்பம் எனக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? இப்படி எந்த கணவராவது எந்த மனைவியாவது நம்முடைய குடும்பத்தில் யோசித்திருக்கிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, அழுத்தமாக இருக்கிறதா என்று தான் நான் கேட்கிறேன். ஆனால் இந்த பொருள், இந்த வார்த்தை நமக்கு சொல்லுவது அதுதான். பிறரில் என்னை காண்பது, என்னில் பிறரை காண்பது. ஆகவே இந்த அருமையான வார்த்தையை அவர் அங்கு அறிந்திருந்தார். ஆகவே அவர் இந்த 2 சிந்தனைகளையும் தனது மனதில் கொண்டிருந்தார். இறை திட்டத்தை நிறைவேற்றவும் வேண்டும், அதே நேரத்தில் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு பிடிவாதமாக இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அளவிற்கே, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமாகவே இரக்கமுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்பவர்தான் இந்த நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்ற பதம். ஒன்றிருந்து ஒன்று இல்லை என்றால் புண்ணியம் இல்லை. நான் ஆண்டவருடைய திட்டத்தை தான் நிறைவேற்றுவேன், இதெல்லாம் முடியாது என்று சொல்லவும் கூடாது.
ஒரேடியாக இரக்கத்தோடு எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கூடாது. இரண்டையும் அழகாக மிக்ஸ் பண்ண வேண்டும். இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் தான் இந்த யோசேப்பு. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் செய்ததை நான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறுத்தி நிதானமாக, பரபரப்பின்றி, படபடப்பின்றி இந்த நிகழ்வை உள்வாங்குகிறார். என்னுடைய மனைவி, நான் அவளோடு வாழவில்லை, இருந்தாலும் அவள் கருவுற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள். என்ன செய்வது, எப்படி செயலாற்றுவது? இறை திட்டத்தின்படி முதல் அர்த்தம், வாழ வேண்டும் என்றால் அவளை நான் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, சட்டம் சொல்லுகிறது. இணை சட்டத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் கல்லால் எறிந்து கொண்டிருப்பதையும் ஒருவேளை அவர் அறிந்திருக்கக்கூடும். ஆகவே அவர் சந்தேகப்படாமல், பதட்டப்படாமல், நிறுத்தி நிதானமாக இந்த சூழலை உள்வாங்கி யோசித்து பார்க்கிறார். நான் திருவுளப்படி, கடவுளுடைய சட்டப்படி நடக்க வேண்டுமானால் அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நேர்மையாளராக அவரை, மரியாவை சந்தேகப்படாதவராக அவர் ஒதுக்கிவிடலாம். அவளுக்கு அவமானத்தை தர வேண்டிய அவசியமில்லை என்று சிந்தித்து கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார். உறங்கப் போவதற்கு முன் ஒரு தெளிவான, நிதானமாக, படபடப்பின்றி ஒரு முடிவு. அந்த முடிவு தான் அவளை மறைமுகமாக அவமானப்படுத்தாமல், அசிங்கப்படுத்தாமல், இரக்கத்தோடு அவளை கை கழுவி விடலாம் என்று அவர் சிந்தித்து படுக்கிறார். நேரம் நம்மனா குதிச்சிருப்போம், தாண்டி இருப்போம். காலில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி கையும் கையும் அம்யான்னு ஒரேடி அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லாததெல்லாம் செஞ்சுருப்போம். கற்பனை பண்ணி கூட நாம் பல நேரங்களில் பெண்களையோ ஆண்களையோ, குடும்பம் எதுவாக இருந்தாலும் கற்பனை பண்ணி திருமணமான 10 நாட்களிலேயே, 1 மாதத்திலே, 3 மாதத்திலே கியாமியான்னு கத்தி கந்தரகோலம் ஆக்கியிருப்போம். ஆனால் இவர் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே அளவிற்கு இரக்கமுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். இதில் தெளிவாக இருந்ததனால் படபடப்பின்றி, சந்தேகமின்றி, நிறுத்தி நிதானமாக அவர் இந்த முடிவை எடுக்கிறார். அவமானப்படுத்த வேண்டாம், சேர்ந்தும் வாழ வேண்டாம் என்று முடிவோடு படுக்கிறார். இந்த இரக்கம்தான் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு யூதன், இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஒரு இளைஞன். இவருக்கு வழி வழியாக சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் இறைவனுடைய, அவருடைய குணாதிசயங்களில் மிகச் சிறப்பானது அவர் இரக்கம் நிறைந்தவர் தான். நீதியோடு செயல்படுகின்றவர், ஆனால் இரக்கத்தோடு வாழ்கின்றவர் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் ஒரு யூதனாக இருந்ததால் அருமையான வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். அவரும் படித்திருப்பார். யோனா புத்தகம், இறைவாக்கினர் யோனா புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த கடவுளை பற்றி இரக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே நாம் இவ்வாறு படிக்கிறோம். யோனா பேசுகிறார். நீர் கனிவு மிக்கவர், கடவுளை பற்றி யோனா முறையிடுகிறார். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். இது இரக்கம். கரெக்டா? அடுத்தது சொல்றார், அழிக்க நினைப்பீர். இது சட்டம். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே நல்லது என்று ஆண்டவனுக்கே முறையிடுகிறார். ஆண்டவனிடமே குறை கூறுகிறார். நீர் அழிக்க நினைப்பீர், சட்டம் அதான், அதைத்தான் பண்ணணும். ஆனால் அதற்கு பிறகு நீர் என்ன செய்வீர்? இரக்கம் மிகுந்தவர், பொறுமை மிகுந்தவர், போயிட்டு போங்கன்னு இரக்கம் காட்டி விடுவீர் என்ற அந்த சிந்தனை அவருக்கு இருந்திருக்க வேண்டும். கடைசியிலே இறைவன் தண்டிப்பதாக சொல்லி அவருக்கு அவர் இரக்கம் காட்டினார் என்பதை அறிந்திருப்பார். திருப்பாடல் 51:1-2 இதை படித்திருக்கக்கூடும். அவர் ஒரு நல்ல யூதன். ஆகவே கடவுளுடைய திட்டம், அவரது இரக்கம் என்ன என்பதை அறிந்திருப்பார். திருப்பாடல் 51:1-2, கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும், உமது திருச்சட்டத்திற்கு ஏற்ப எனக்கு இறங்கும்னு அவர் சொல்லலை. உமது அன்பிற்கு, பேரன்புக்கு ஏற்க எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். வேதம் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இறைவன் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர், எவ்வளவு பேரன்பு உள்ளவர், எப்படி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அழிக்க முடியும், ஆனால் அழிக்காமல்
வாழ வைக்கின்ற தெய்வம், வளர வைக்கின்ற தெய்வம் என்பதை இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள், இறை இந்த விவிலியத்திலிருந்து தான் நான் படித்து காட்டுகிறேன். ஆகவே இரக்கமே இறுதியில் வெல்லுகிறது என்பதை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தார். ஆகவே இரக்கத்தோடு செயல்பட அவர் விரும்புகிறார். இதை இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு இடைச்சொருகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது, சட்டமா அன்பா என்று வந்த பொழுது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னவர் இயேசு. இரக்கம், இரக்கத்தின் உருவானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஆகவே இரக்கம்தான் ஆண்டவரிடம் அதிகம் இருக்கிறது. திருச்சட்டத்தின்படி அவரால் தண்டிக்க முடியும், ஆனாலும் இரக்கம் மிகுதி அவரை வாழ வைக்கிறது. ஆகவே தெளிவான ஒரு முடிவோடு படுக்கிறார். நான் என்னுடைய மனைவியை விலக்கி விடுகிறேன், அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லி முடித்து விடுகிறேன் என்று சொல்லி படுக்கிறார். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம். குடும்ப பொறுப்பாளர். அதைத்தான் நாங்கள் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். யோசேப்பு குடும்ப பொறுப்பாளர் எப்படி நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாரோ அதை ஊக்கப்படுத்துவதற்காக அவருடைய முடிவை சிறிது மாற்றி, இதே இந்த இரக்கத்தோடு நீ செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இப்பொழுது செயல்படுகிறார். கனவிலே பேசுகிறார். அவர் ஒரு யூதன், கனவிலே கடவுள் பேசுகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறார், படித்திருக்கிறார். அவருக்கு தெரியாததல்ல. இறைவன் பல ஊடகங்கள் வழியாக நம்மோடு உரையாடுகிறார். நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள், நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு ஆலோசனை தரக்கூடியவர்கள் என்று ஏராளமானவர்கள் இன்றும் நம்மிடம் இருக்கிறார்கள். அதை கேட்கிறோமா விடுகிறோமா என்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அதை கேட்டு செயல்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும். குடும்பத்தை, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். பங்கு தந்தை சொல்லுகிறார், எனக்கு வேண்டியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டு மாற்றிக்கொண்டால் வாழ முடியும். ஆனால் வாழ முடியாது என்று பிடிவாதமாக வாழக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். கனவாவது கத்திரிக்காயாவது என்று எழுந்து உடனே சொல்லி வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் கனவிலே கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருப்பார். மீண்டும் சீராக் ஞான நூல் 34வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். சீராக் 34:6. அவை, அதாவது கனவுகள், அவை என்று ஆரம்பிக்கிறோம். கனவுகள் உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்பட்டால் அன்றி, தெளிவாக இருக்கிறது. உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்பட்டால் அன்றி உன் மனதை அவற்றில் செலுத்தாதே. தெளிவாக இருக்கிறது. பேசுவது கடவுள்தான் என்பது உனக்கு நன்றாக தெரிந்தால் அதை ஏற்று அதன்படி நட என்பதுதான் இந்த வாக்கியத்தின் பொருள். ஆகவே இவர் யோசித்து பார்க்கிறார். கடவுள் பேசுகிறார். உடனே என்ன செய்கிறார்? ஆகா, கடவுள் என்னை குறுக்கிடுகிறார், என் வாழ்விலே ஒரு குறுக்கீட்டை சொல்லி இப்படி செய் என்று சொல்லுகிறார் என்பதை நன்கு அறிந்தவர், நல்ல யூதன், இளைஞனான யூதன், டக்கென்று முடிவு செய்கிறார். ஏற்றுக்கொள்கிறேன். அன்னை கன்னிமரியால் எப்படி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கபிரியேல் தூதர் சொன்ன பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ, எவ்வளவு தாட்சியோடு ஏற்றுக்கொண்டாரோ அதே அளவிற்கு, அதே மாதிரி வேறு வார்த்தைகளிலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன விதத்தில் தாட்சியோடு மிகவும் தாராள உள்ளத்தோடு யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். இங்குதான் அவருடைய பெருந்தன்மையை பார்க்கிறோம். இங்குதான் அவர் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பாளராக, முன்மாதிரியாக இருப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே இப்படித்தான் யோசேப்பு படபடப்பின்றி முடிவெடுத்து தெளிவாக அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது, இது இந்த பாடம் நமக்கு ஒத்து வருமா? ஒத்து வரும். கண்டிப்பாக வாழ முடியும். ஒரு உண்மை நிகழ்ச்சியையும் தொடர்ந்து 2 வாக்கியங்களையும் படித்து முடிக்கிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் வந்து, ஃபாதர் ஒரு 10 நிமிஷம் என் பையன்ட்டு நீங்கள் பேசணுன்னார். சரி வாங்க அப்படின்னு. எதை பற்றின்னு கேட்டேன். கல்யாணத்தை பற்றி. ஃபாதர் கல்யாணமே வேண்டாங்கிறாரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி வந்தார். அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்ன ஏது என்று. அந்த பையன் சொன்னார், எனக்கு விருப்பமே இல்லை என்று சொன்னார். ஏன் விருப்பமே இல்லை என்று சொன்ன பொழுது அவரே என்கிட்ட காரணத்தை சொல்கிறார். 3 காரணத்தை சொல்கிறார். இந்தந்த காரணங்களால் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை வீணாகி போகிறது, நான் என்னுடைய வாழ்க்கை வீணடிக்க விரும்பவில்லைன்னார். என்னன்னா காரணம் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் எல்லா குடும்பங்களிலும் ஈகோ தான் இருக்கிறது. ஆக ஈகோ நம்முடைய குடும்பங்களை பிரித்து தூக்கி எறிகிறது என்று சொன்னார். உண்மைதான், ஏற்றுக்கொண்டேன். 2வது காரணம்,
பலர் வேறு குடும்பங்களோடு ஒற்றுமைப்படுத்துகிறார்கள். அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா, அவர் செய்கிறத பார்த்தீங்களா என்று ஏராளமாக சொல்லித் தருகிறார்கள், ஒப்புமைப்படுத்துகிறார், கம்பேரிசன். அதுவும் நியாயமாகத்தான் பட்டது. மூன்றாவது காரணம் அவர் சொன்னது, சந்தேகம் ஏராளமாக இருக்கிறது என்று சொன்னார். எதை செஞ்சாலும் சந்தேகம், செல்ஃபோனில் அடிச்சு விடுறான், இங்கே பண்ணுறான், அங்கே பண்ணுறான், சந்தேகம், குடும்பம் வீணாகி போகிறது. இதுக்கு எதுக்கு தலைவலி, எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டார். அதைத்தான் என்னுடைய பெற்றோரிடம் சொன்னேன் என்று இந்த 3 காரணங்களை அடுக்கி வேண்டாம் என்றார். பிறகு ஒரு மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பினேன்னு வச்சுங்களேன். இப்போ இதைத்தான் உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உங்கள் குடும்பங்களை ஈகோ வெல்ல விடாதீர்கள். உறவுகளை பலப்படுத்துங்கள். உறவுகளை வீணடித்து விடாதீர்கள். உறவுதான் நம்மை வாழ வைக்கும். இரண்டாவது, உங்கள் குடும்பத்தை வேறு குடும்பத்தோடு ஒற்றுமைப்படுத்தாதீர்கள், ஒப்புமைப்படுத்தாதீர்கள். மூன்றாவது, அவர் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்தை சந்தேகத்தால் அழித்து விடாதீர்கள். கடவுளுடைய இரக்கத்தோடு வாழ முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருள்தான் வெற்றி பெறுகிறது. 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். பயந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், திருமணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக மட்டுமல்ல, அனைவருக்காகவுமே படிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரம் 13வது வசனம், அன்பின் பாடலிலே இறுதியாக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது, இரக்கமே நமக்கு வேண்டியது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். இப்படி வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக மீண்டும் ஒரு நல்ல அருமையான வாக்கியத்தை படித்து முடிக்கிறேன். இந்த வாக்கியத்தோடு நீங்கள் வெளியே செல்லுங்கள். இந்த வாக்கியத்தோடு ஊடகத்திலிருந்து வெளியே வாருங்கள். இந்த வாக்கியத்தோடு இந்த பேராலயத்திலிருந்து நீங்கள் வெளியே சென்றால், இந்த வாரம் முழுவதும் வாழ்ந்தால் எனக்கு அதுதான் மகிழ்ச்சி. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதையெல்லாம் உங்களுக்கு தருவார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, எல்லாம் தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதையெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். என் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு, என்னுடைய குழந்தைகளை வாழ வைப்பதற்கு எனக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நல்லதோ அதை அதிகமாகவே தருவார் என்று சொல்லுகிறார். அருமையாக தந்து கொண்டிருக்கின்ற இறைவன், தன்னுடைய மகனையே நமக்கு கொடுத்த அந்த இறைவன் நம் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டாரா? நம்முடைய சந்தேகத்தை தீர்க்க மாட்டாரா? இந்த ஒப்புமைப்படுத்துவதை தூக்கி எறிய மாட்டாரா? தீய இந்த ஈகோ என்பதை அழித்து ஒழிக்க மாட்டாரா? முடியும். இரக்க மிகுந்த இறைவன், அவரை நம்புவோம். அவரை நம்பித்தான் அன்னை கண்மரியால் வாழ்ந்தாள். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். நான் சொன்ன இந்த 3 காரியங்களை தூக்கி எறிந்து வாழுகின்ற புனித யோசேப்பை போல பொறுப்புள்ளவராக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகிற அந்த வாழ்வு அருமையான வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, பொறுப்பு மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். தம் மக்களை அமைதியில் சந்திக்க அருளோடு வர இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் விட்டு சென்ற உம் இறையரசு பணியை ஆர்வமோடு செய்யக்கூடிய நல்ல உடலுள்ள ஆற்றலை கொடுத்து உமக்கேற்ற சீடர்களாக என்றும் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் கட்சி மனப்பான்மை, பொறாமை, தன்னலம், ஆணவம் போன்ற தீய நாட்டங்களை விடுத்து பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மேலுள்ள அன்பினால் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் நன்றி அறிதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை கால வளையத்தின் 4ஆம் மெழுகுதிரியை அன்பின் சுடராக ஏற்றியுள்ள இந்நாளில் நாங்கள் அன்பின் சாட்சிகளாக திகழவும் பிறரன்பு செயல்களில் எம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழவும் எங்களிடம் உள்ள வேண்டாத தீய எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை நாங்கள் நல்ல முறையில் எதிர்கொள்ள தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். யாரிடமெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னோமோ அவர்களை அவருடைய வாழ்க்கை சூழலோடு நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிவிடலாமா பிரிந்து விடலாமா என்று தவறாக எண்ணக்கூடிய தம்பதியர்களுக்காக அன்பில் உறவில் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்திலே பிறந்த தின விழாவை கொண்டாடக்கூடியவர்களை நினைத்து அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். பனியினாலும் உடல்நலக் குறைவினாலும் குளிரினாலும் துன்பப்படக்கூடிய ஏராளமான ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் வேண்டும் என்று ஜெபிப்போம். பகிர்ந்து வாழ ஆண்டவரிடம் வேண்டுவோம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற நம் குழந்தைகளுக்கு பொறுப்புள்ளவர்களாக வாழ ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நமது வலதுகரம் பிடித்து வழி நடத்துகிறவரும் ஆகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சகா சகமபா சாச பாப மகரிசா. மலரோடு மலராக நானும் இணைந்தேன்,
நானும் கனிந்தேன். காணிக்கையாய் நானும் தருகின்றேன். உன்னையே என்படியாய் நானும் பகர்கிறேன். ஏற்று உமது பலியை மாற்றும் எங்கள் இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பியுள்ளார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் எங்கள் கருத்துக்களையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது மீட்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர்களோடும் இந்த பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்றவர்களோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தை நமக்கு கற்பித்தவாறு நம்முடைய குடும்பங்களிலே இரக்கம் ஒன்றே நம்மை ஆட்சி செய்ய வேண்டும், அன்பு ஒன்றே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சிறப்பாக எங்கள் குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் சரியான புரிதலையும் சந்தேகமில்லாத வாழ்க்கையும் தந்து எங்களை வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பொறுப்புள்ள பெற்றோராக வாழ வளர நமக்கு அருள் தருகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீங்கெனையாளவாராய், களையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மறையே நீ இணையாளவாராய், களையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுமே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையிலே இணையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடனும் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறை